நடிகர் விஷாலுக்கு என்ன ஆச்சு? ஏன் அவர் உடலில் இப்படி ஒரு மாற்றம்? தடுமாறிய ரசிகர்கள், கை நடுக்கம், பேச்சில் தடுமாற்றம், நடிகர் விஷாலுக்கு என்ன ஆச்சு என சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் அதிர்ச்சிக்குள்ளான பதிவுகள். நேற்று நடிகர் விஷாலின் மத கஜ ராஜா திரைப்படத்தின் விழா நடைபெற்றது. சென்னையில் இருக்க லீலா பேலஸ் ஹோட்டல்ல நடைபெற்ற இந்த விழாவில் நடிகர் விஷால் கலந்து கொண்டார். குஷ்பு, சுந்தர் சி பலரும் கலந்துக்கிட்டாங்க. 12 வருடங்களுக்கு முன்பு தீபாவளிக்கு வெளியாக வேண்டிய மத கஜ ராஜா 12 ஆண்டுகள் கழிச்சு இப்போதான் வெளியாகுது. இந்த விழாவில் கலந்து கொண்டு நடிகர் விஷால் மேடையில் படம் குறித்து பேசினார். வழக்கத்திற்கு மாறாக உடலில் ஒருவித நடுக்கத்துடனும் பேச்சில் தடுமாற்றத்துடனும் விஷால் தோன்றினார். அது மட்டுமின்றி விஷாலுக்கு கிட்டத்தட்ட 48 வயசு கிட்ட ஆயிடுச்சு. பார்ப்பதற்கு மிகவும் வயதானவர் போல இருந்தார். நடையில் ஒரு தடுமாற்றம் இருந்தது. மத கஜ ராஜா ரிலீஸை முன்னிட்டு நடந்த ப்ரீ ரிலீஸ் விழாவில் நடிகர் விஷால் கை நடுக்கத்துடன் தடுமாற்றத்துடன் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. அவருக்கு என்ன ஆயிற்று? உடல்நிலையில் என்ன மாற்றங்கள் நிகழ்வது என ரசிகர்கள் கேள்வி மேல் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். கடந்த 2012ஆம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடிப்பதாக இருந்து படப்பிடிப்பு முடிந்து வெளியீடு அறிவிக்கப்பட்ட மத கஜ ராஜா திரைப்படத்தின் படப்பிடிப்பு அதே வேகத்தில் முடிந்தும் அதே ஆண்டு படம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டும் ஆனால் வெளியாகவில்லை. இந்த படத்தில் நடிகர் விஷாலுடன் சந்தானம், வரலட்சுமி, சதீஷ், நிதின் சத்யா, சோனு சூட், அஞ்சலி, மறைந்த நடிகர்கள் மணிவண்ணன், மனோபாலா, மயில்சாமி, சிட்டி பாபு என பலரும் நடித்திருக்கிறார்கள். ஜெமினி பிலிம் சர்க்கியூட் நிறுவனம் மத கஜ ராஜாவை தயாரித்தது. படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கிறார். ரிச்சர்ட் எம் நாதன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த மத கஜ ராஜா திரைப்படத்தில் ஆர்யா கெஸ்ட் ரோலிலும் சதா ஒரு பாடலுக்கும் ஆடியிருக்கிறார்கள். இந்த படத்தில் நடிகர் விஷால் சொந்த குரல்ல பாட்டும் பாடியிருக்காரு. முதல் முறையாக விஷால் சொந்த குரல்ல பாடினால பாட்டு கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் விஷாலோட குரலுக்காக கொஞ்சம் ரசிகர்கள் ரசிக்கவே செஞ்சாங்க. மத கஜ ராஜாவை சுருக்கமாக எம்ஜிஆர் என்று அழைத்து வந்தனர். இப்போது வரும் அப்போது வரும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் திரையரங்குகள் வெளியாவதில் பல சிக்கல்கள் இருந்தது. இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மத கஜ ராஜா திரைப்படத்தின் வெளியீடு தேதி சாத்தியமாகியிருக்கிறது. அதன்படி படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி திரையரங்கில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து விஷால், சுந்தர் சி, விஜய் ஆண்டனி ஆகியோர் படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மூவரும் கலந்து கொண்டு பேசினர். சிறப்பு அழைப்பாளராக குஷ்பு வந்திருந்தார். அப்போது விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஷால் மேடையில் படம் குறித்து பேசினார். வழக்கத்திற்கு மாறாக உடலில் ஒருவித நடுக்கத்துடனும் பேச்சில் தடுமாற்றத்துடனும் விஷால் பேசினார். அதில் இந்த வருடம் சிறந்த நடிகர் விருது கிடைக்குமோ இல்லையோ என்று தெரியாது, ஆனால் சிறந்த பாடகர் விருது கிடைக்கும் என கலகலப்பாக பேச முயற்சி செய்தார். அப்போது குறுக்கிட்ட தொகுப்பாளினி திவ்ய தர்ஷினி, முதலா பாட்டு பாடி வைரலானது நீங்க தான், இன்னைக்கு கூட வைரல் காய்ச்சலோட தான் வந்திருக்கீங்க என்று நடிகர் விஷால் காய்ச்சலுடன் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதாக விளக்கம் கொடுத்தார். எனினும் அவரின் தடுமாற்றம் மிகுந்த பேச்சு குறித்து வீடியோ வெளியாகி ரசிகர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பார்ப்பவர்களுக்கு உண்மையிலேயே இது வைரல் ஃபீவரா, இல்லை அவரோட அதீத குடி காரணமாக இப்படி மாறிவிட்டாரா? எப்பொழுதும் குடியும் குமாலமாக விஷால் இருப்பார் என வதந்திகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் விஷாலுக்கு அதிகப்படியான குடியின் காரணமாக உடல்நிலையில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? அது மட்டுமின்றி எப்பொழுதுமே சவுண்டா பேசி கர்ஜிக்கிற விஷால் ரொம்ப அடக்கத்தோட அவர் பேசுறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்காத அளவுக்கு ரொம்ப முணுமுணுப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம சிங்கம் போல இருந்த மனுஷன் பாஞ்சு சண்டை போடுவாரு. அர்ஜுனுக்கு அப்புறம் ஆக்ஷன்ல கிடக்கிற விஷால் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு பலரும் வருத்தப்படுறாங்க. நடிகர் விஷால் மிக சீக்கிரமே உடல்நிலை தேறி முன்னேறி வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையும் கூட. விஷால் உடல்நிலை தேர நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்.